ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 64 ஆஃப் 100 டேஸ் 100 டேரக்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் மூவிஸ். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் இந்த ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கொடுக்குறது ஒரு ஜித்துனே சொல்லலாம். நம்ம ஆனந்த் சங்கர் சாரை பற்றி தான் பேச போகிறோம். இவரோட 2 பெஸ்ட் படங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் படம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிமா நம்பி. ஒரு ஸ்டைலிஷான த்ரில்லர் இது. அவரோட டெபுட் படம்னே சொல்லலாம். ஒரு இரவு நேர சந்திப்பில் வந்து எதிர்பாராத கான்ஸ்பிரசிக்குள்ளே போகிற ஹீரோக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்களை வச்சு முதல் படத்திலே ஒரு வேகமான திரைக்கதை, அந்த டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைலிஷான த்ரில்லரை கொடுத்து ஃபஸ்ட் படமே பிளாக் பஸ்டராக கொடுத்தோன்னு சொல்லலாம். அரிமா நம்பி படத்தில் அதோட திரைக்கதை அண்ட் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன்லாம் டாப் நாச்சாக இருக்கும். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நம்ம விக்ரம் சாரோட இருமுகன். இதில் வந்து இது வந்து ஒரு பல ஜானரை வந்து ஒன்று சேர்த்து ஒரு ஜானரை கொடுத்துருப்பாரு. ஆக்ஷனு ப்ளஸ் சைஃபை ப்ளஸ் ஸ்பை த்ரில்லர்னு சொல்லிட்டு மூணுத்தையும் கரெக்டாக பிளெண்ட் பண்ணி பரபரப்பான திரைக்கதையில் வந்து அந்த ஸ்பீட் ட்ரக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹிட்லர் காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஃபிக்ஷனல் ட்ரக் அது உள்ள திரைக்கதையோட கொண்டு வந்து பயங்கரமாக பரபரன்னு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சார் டபுள் கேரக்டர் 2 இரட்டை வேடங்களில் பண்ணியிருப்பாரு. அகிலன் அண்ட் லவ்னு சொல்லிட்டு. அகிலன் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டு, ஸ்பை அவர். லவ் வந்து கொஞ்சம் ஒரு இதுவான ஒரு கேரக்டர், ஒரு சயின்டிஸ்ட், அந்த மாதிரி பயங்கரமான ஒரு 2 கான்ட்ராஸ்டான கேரக்டர் கொடுத்து ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டரான படம் இருமுகனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இவர் வந்து நோட்டா எனிமின்ற படங்கள்லாம் பண்ணார். அது கொஞ்சம் சரியாக போகலை. இப்போ அடுத்து திருப்பி நம்ம 2வது முறை நம்ம சியான் சார் கூட சேர்ந்து சியான் 63 படம் பண்ணியிருக்காரு. அது வெற்றி பெற வாழ்த்துக்கள்.